ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுல 3 காரியம் சொல்றாரு. அதுல ஒரு காரியத்தை மட்டும் நாம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இந்த மாதத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்படின்னு சொன்னா ஜபம் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஜபத்தின் கேளுங்கனால அங்க என்ன வந்துடும்? ஜபம் வந்துடும். உலகத்திலேயே கேளு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் தனக்கு கேட்கும். எனக்கு அதை கோழி கொண்டு வா, ஆடு கொண்டு வா, முடி கொண்டு வா, மூளையை கொண்டு வா, எல்லாத்தையும் கொண்டு வான்னு சொல்லும். ஆனால் இயேசுகிட்ட மட்டும்தான் சொல்றாரு, நீ கேள் நான் உனக்கு கொடுப்பேன். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேளுங்களும் கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். எல்லாருக்கும் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். கொடுக்கறதுல அவர் ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. பணக்காரர். அதனால அவர் நம்மை பார்த்து ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க கேளுங்க, தைரியமா கேளுங்க. தகப்பன் இடத்துல கேட்பது போல, ஒரு தாயின் இடத்துல கேட்பது போல நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு தருவேன்ங்கிறார். இந்த மாதம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிற அந்த அந்த அனுபவம் நமக்கு வேணும். நமக்கு எனக்கு எங்க தராரு ஆண்டவர் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்ப கேட்டு பெற்றுக்கொள்கிற அனுபவம். ஆனா உலகம் அப்படி இல்லை. தரேன்னு சொல்லும், தராது. வாக்கு பண்ணும், நிறைவேற்றாது. சொல்லி ஏமாத்திடுவாங்க. அப்படித்தான் ஒரு மனுஷன் ஒரு அனௌன்ஸ் பண்ணான், கோடீஸ்வரன், நான் நாளைக்கு எல்லாம் வாங்க, ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணுவேன், 1 கோடி ரூபாய். எவ்வளோ? 1 கோடி நான் தரேன்ட்டார். விடுவாங்களா? எல்லாம் மோதி அடிச்சு வந்துட்டாங்க, கூட்டமே வந்துட்டாங்க. அவரு அப்படி வச்சிருக்காரு மேடையில், கோடி கணக்காக பணம் இருக்கு. பார்த்தா அவர் ஒரு அனௌன்ஸ் பண்றார், எல்லாருக்கும் நான் பணம் தரப்போறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, முதல் வர்ற ஆளுக்கு கிடையாது, கடைசி வர்ற ஆளுக்குன்ட்டார். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. யாருக்கு? கடைசி வர்ற ஆளுக்கு 1 கோடி தருவேன்ட்டார். முன்னாடி நின்ன மனுஷன் ஓடி போயிட்டான். எங்க? பின்னாடி போயிட்டான். அடுத்தவன் வந்தான், அவனுக்கு பின்னாடி ஆள் இருக்கு. அப்ப அவனுக்கு என்ன ஆகாது? கிடைக்காது. இவன் மறுபடியும் ஓடுறான். வர்றவங்களாம் ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க, வர்றவங்களாம் ஓடுறாங்க. அது போது கிலோமீட்டர் கணக்கில் கியூ போயிட்டே இருக்குது. எல்லாம் கடைசித போய் நிற்க முயற்சி பண்றாங்க. ஒருத்தனும் முன்னாடி வந்து அந்த பணத்தை வாங்க தகுதி அடையவே இல்லை. ஏன்? வந்தோன்ன பின்னாடி ஒருத்தர் இருக்கானே. அப்ப இவன் கடைசியா ஆக முடியல. மனுஷன் எவ்வளவு திறமையா ஞானமா இருக்கா பார்த்தீங்களா? மனுஷன் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதில் அவன் பல டெக்னிக்கெல்லாம் பண்ணுவான், தரமாட்டான். கஷ்டம். அந்த பணத்தை ஒருவரும் என்ன பண்ண முடியல, வாங்கவே முடியல. சுத்தி 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 கடைசின்னு ஓடிட்டு தான் இருந்தாங்களே தவிர, கடைசி போய் நின்று அவனுக்கு பின்னாடி ஒருத்த வந்து நின்றுறான். அவன் போய் நின்று அவனுக்கு பின்னாடி ஒருத்த வந்து நின்றுறான். கடைசியே ஆக முடியல. ஒருத்தருக்கும் பணம் கிடைக்கல. புரியுதா உங்களுக்கு? அதுதான் மனுஷனுடைய தந்திரம், மனுஷனுடைய வாக்கு தத்தம், மனுஷருடைய நம்பிக்கை. ஆனா இயேசு சொல்ற, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, நீ ஃபர்ஸ்ட் வந்தாலும் சரி, கடைசி வந்தாலும் சரி, நடுவில் வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி, நீ கேளு, நான் உனக்கு தாராளமா தரேன்னார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படும். கேளுங்க போதும். என்கிட்ட கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. தகுதி அடிப்படையில் இல்லை, கேட்கிற அடிப்படையில் ஆண்டவர் கொடுக்கிறார். வேலையில சொல்லுங்களேன். கேட்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்க? பெற்றுக்கொள்வாங்க. அதனால கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும். யோவான் 14:14 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எதை நாம் கேட்கணும் அங்க சொல்ல பாருங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, குறிப்பிட்டதை கேட்கணும்னு சொல்ல, எதை கேட்டாலும் தரேங்கிறார். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, அப்ப ஏர்பிளேன் கேட்டா தருவாரா அப்படின்ட்டு நாமளே கேட்கறது விட்டுறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா, ஏர்பிளேன் கேட்டாலும் தருவாரு. ஏன்னா அங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்ட்டார். நீங்க எதை வேணாலும் கேளுங்க. என்ன தேவை உங்களுக்கு?
கேளுங்க. சமாதானம் தேவையா? சந்தோஷம் தேவையா? பணம் தேவையா? வீடு தேவையா? வாகனம் தேவையா? நிம்மதி தேவையா? உங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் தேவையா? என்ன தேவை இருக்கு? அதெல்லாம் கேட்கிற ஒரு இடம்தான் இயேசு. அதான் இயேசு, அதான் பரலோகம். அங்கே பொக்கிஷ சாலையில நமக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் சேர்த்து வைத்திருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகுது. பரத்தில் உண்டாகி பிதாவாகி தேவனிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. பூமியில அது நமக்கு கடினமா தோணுது. பூமியில நமக்கு இது கஷ்டமா தெரியுது. இப்ப 3 ஏக்கர் நிலத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கிறோம்னா அது நம்மளால வாங்கவே முடியாதுன்னு நம்ம மூளை சொல்லுது. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ கேளு, பூமியும் பூமியின் நிறைவும் என்னுடையதுன்றாரு. பொன்னும் வெள்ளியும் என்னுடையது. நீ கேட்கறதுக்கு ஏன்டா நீ அவிசுவாசப்படுற? கேட்கறதுக்கு ஏன் நீ சந்தேகப்படுற? கேளு, மனசார கேளு, தைரியமா கேளு, சந்தோஷமா கேளு, நம்பிக்கையோட கூட கேளுங்கிற ஒரே வாரத்தில் முடிச்சிட்டா இருப்பாருங்க. கேட்க அந்த வசனம் மறுபடியும் படிங்க. எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாசத்துல நீங்க கேளுங்க. 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புறேன், எனக்கு இதெல்லாம் வேணும். அது உண்மையா பொய்யான்னு பாருங்க. ஏன்னா இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தையில உயிர் இருக்கிறது. இந்த வார்த்தை போயிட்டு சும்மா திரும்பி வராது. சும்மா ஆண்டவர் உங்களுக்கு தரமாட்டார். அந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்களேன். நீங்க எதெல்லாம் இந்த உலகத்துல இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, இதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா, இதெல்லாம் கூடுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அதெல்லாம் நம்முடைய தேவனால் கூடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய தேவனால் கூடாதது ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. மரியாள் சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், அதான் சொன்னார், இது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டான். தேவனால் கூடும், மனுஷனால் கூடாதது, ஆனால் தேவனால் கூடும். இந்த மாசம் நீங்க விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையில கூடாததெல்லாம் வச்சும் கைகூடி வர பண்ணுகிறவர் என் தேவன். அல்லேலூயா. அதுதான், அதுக்கு தான் அவர் என்ன சொல்றார் அந்த வசனத்துல, அந்த கேட்கும் போது சில ரகசியத்தை சொல்றாரு பாருங்க. எப்படி கேட்கணுமா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். ஆமா, இதான் ரகசியம். நீங்க கேட்கும் போது இயேசுவை அங்க இணைக்கணும். பிதாவை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஆனா யாருடைய பேரை சொல்லி ஜெபிக்கணும்? இயேசுவின் பேரை சொல்லி ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று சொல்லி நீங்க இயேசுவை சொல்லி 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 நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் அவர் திறவுகோலை வைத்திருக்கிறார். பரலோகத்தின் திறவுகோலை யாருக்கிட்ட இருக்கு? இயேசு கிட்ட இருக்கு. ஆசீர்வாதத்தின் திறவுகோல் சாவி ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. பொருளாதார சாவி ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. நரகத்தினுடைய சாவியும் ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப அந்த சாவியை யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம தேடணும், விட்டுறக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்துல நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லி அவருடைய பாதத்தை நீங்க பற்றி கொள்ளுங்க. அவருடைய சமூகத்துல கெஞ்சி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவருடைய உரிமையோடு கூட நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவேன்? செய்வேன். எதை கேட்டாலும் ஆண்டு இந்த மாதத்துல செய்வார். இந்த மாச கடைசியில எல்லாரும் சாட்சி எழுதி கொடுக்கணும். நான் இந்த மாசம் முழுவதும் ஜெபம் பண்ணேன். எதை நிறுத்தக்கூடாது? பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் ஜெபித்துட்டு விட்டுறக்கூடாது. ஜெபித்து கொண்டே இருக்கணும். அன்னாலை போல. அன்னாலை எவ்வளவு அழகா ஜெபம் பண்ண பாருங்க. ஜெபம் பண்ணி அந்த விசுவாசிக்கணும். அடுத்தது பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்களேன். அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல். பாத்தீங்களா எப்படி நீங்க ஜெபம் பண்ணணும்னா உங்க ஜெபத்துல எவ்வளவாகிலும் என்ன வரக்கூடாது? சந்தேகமே வரக்கூடாது. அதான் அன்னாளின் ஜெபம். அன்னாளின் ஜெபத்தை நீங்க வாசிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்றேன்,
அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி மிகவும் கண்ணீரோட வேதனையோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் தீர்மானம் எடுத்தான், இனி என் புருஷனால எனக்கு குழந்தை தர முடியாது, டாக்டராலும் தர முடியாது, யாருமே தர முடியாது, கடைசி ஒரே ஒரு வழி கர்த்தர் மட்டுமே எனக்கு தர முடியும் என்று சொல்லி ஊழியக்காரர் கூட நம்பல. அவ நேர தனித்துவமா தனியா போய் சபையில உட்கார்ந்து அழுது தேவ சமூகத்துல கண்ணீர் வடித்து தன் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றினாள். பாஸ்டர் கிட்ட கூட ஜெபம் பண்ணல. அவ பாஸ்டர் வந்து என்ன சொன்னாரு, என்னம்மா காலையில இருந்து நீ குடிச்சிட்டு இப்படி உளறிட்டு இருக்கிறன்ற அளவுக்கு அவள் தேவனுடைய சமூகத்துல தன் அங்கலாய்ப்பை சொல்லி தன் இருதயத்தை ஊற்றி செபித்து கொண்டு இருந்தா. பாருங்க, செபித்து முடித்த உடனே ஊழியக்காரர் சொன்னாரு, சரி இப்போ ஆண்டவர் உனக்கு உன் ஜெபத்தை கேட்டா, ஆண்டவர் குழந்தை தர்றாருன்னா அந்த வார்த்தை ஊழியக்காரர் வாயிலிருந்து வந்த வார்த்தையை அப்படியே பிடித்து கொண்டா. அதை அப்படியே நம்பி அடுத்த நிமிஷத்துல இருந்து அவள் குழந்தை இல்லைங்கிறத மறந்துட்டு அதை பத்தி துக்கப்படவே இல்லையா. குழந்தை இல்லையே எப்படி துக்கப்பட்டா, அந்த துக்கத்தெல்லாம் அங்க ஊற்றி விட்டு நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஊழியக்காரர் வாயில சொல்லிட்டாரு, இனி எனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட வீட்டுக்கு போறான். அந்த குழந்தை பிறப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்றான், எதிர்பார்க்கிறான், காத்திருக்கிறான். ஒரு குழந்தையை கேட்டா அண்ணாளுக்கு 6 குழந்தையை கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. அப்போ உங்க ஜெபத்துல என்ன இருக்கக்கூடாது, சந்தேகம் மட்டும் இருக்கக்கூடாது. சந்தேகமே இருக்கக்கூடாது. இந்த மாதத்துல சந்தேகப்படாம கேளுங்க, தைரியமா கேளுங்க. இது எப்படி பாஸ்டர் இங்க கிடைக்குமா, இது நடக்குமா அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. கிடைக்கும், நடக்கும். உங்களுக்காக தேவன் அங்க ஒரு காரியத்தை உருவாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறான். அங்கே கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிவு பண்ணுவான். உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அதுபோல எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. நமக்கு சாட்சி, நமக்கு நேரம் இல்லை. அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அமெரிக்க தேசத்துல ஒரு சர்ச்சுக்கு பார்க்கிங் இடம் இல்லை. அப்போ பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டார், பார்க்கிங்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டார். அதுல ஒரு ஏழை விதவை ஒரு தாய் வீட்டில் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்க பாஸ்டர் சொல்லிட்டே இருக்கார், நான் 3 ஏக்கரை சொல்றது போல எங்க பார்க்கிங் ஒன்று கொடுங்கன்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டு, நீ பாஸ்டர் கிட்ட போய் சொல்லு, பக்கத்தில் இருக்கிற கம்பெனியை விலை பேச சொல்லு, நான் தரேன்ட்டாரு. அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ளது. அந்த அம்மா வந்து பாஸ்டர் கிட்ட சொல்றாங்க, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, பக்கத்து கம்பெனியை விலை கேட்க சொல்றாருன்னா அது பாஸ்டருக்கே நம்பிக்கை வரல. பாஸ்டருக்கே கோபம் வந்தது அம்மா மேல. ஏமா, அது எத்தனை பல கோடி, அது லாபகரமா ஓடிட்டு இருக்கு, நான் போய் கேட்டான்னு நம்மளை துரத்த மாட்டாங்க, நம்மளை அடிக்க மாட்டாங்க, போமா நீ ஏதோ குழம்பி போய் வந்திருக்கிறேன்னு அனுப்பிட்டாரு. மறுபடியும் அந்த அம்மா போய் ஜெபம் பண்ணா, மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு. 2வது வந்து வாரமா அந்த அம்மா வந்து சொல்லுது, பாஸ்டருக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா அது பல கோடி, அவங்க கேட்டானா கட்டாயம் நம்ம கூட சண்டைக்கு வருவாங்க. நல்ல லாபகரமா ஓடிட்டு இருக்கிற கம்பெனி 2வது வாரமும் அனுப்பிட்டாரு. இந்த அம்மா விடுற மாதிரி இல்லை. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா, மறுபடியும் ஆண்டவர் சொல்ல, நீ போய் சொல்லு உங்க பாஸ்டர் கிட்ட போய் கேட்க சொல்லுண்டார். இவர் சலித்து போயிட்டார். இந்த அம்மா நம்மளை விடுற மாதிரி இல்லை, அதனால நம்ம போய் வாமா அப்படி சொல்லி சர்ச்சை முடிந்த பிறகு அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த ஓனர்கிட்ட போய், பெரிய கம்பெனி, பெரிய ஓனரை பார்க்கவே முடியாது. அங்கே போனோன்னே என்ன வேணும்னு கேட்டேன். அது பக்கத்தில் ஃபாதர் வந்திருக்கிற, என்ன உங்களுக்கு என்ன தேவைணும், இல்லை எங்களுக்கு பார்க்கிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் உங்கள் கம்பெனி விலை பேச வந்திருக்கிறோன்னா அவர் கெட் அவுட்டுன்ட்டாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வருவீங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட நீ விலை பேச வருவேன் அப்படின்னு சொல்லி துரத்திட்டாரு. உடனே பாஸ்டர் நம்மகிட்ட போதுமா, சந்தோஷமா, இப்போ திருப்தி ஆயிடுச்சா, இனி அமைதியா இருப்பியா அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாரு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப துக்கத்தோடு கூட அன்று ராத்திரி மறுபடியும் ஆண்டுகிட்டே ஜெபம் பண்ணது. ஆண்டு சொன்னாராம், போய் கேட்டுட்டு வந்தல்ல, அது உங்களுக்கு தான், அது உங்களுக்கு தான், எப்படி கொடுக்கணுமோ அப்படி நான் தருவேன், நீ காத்திரு, ஜெபம் பண்ணுன்னாராம். பார்த்தா கொஞ்ச நாளில் அது காரணமே இல்லாம எரிந்து போயிடுச்சு. அந்த கம்பெனியே ஃபயர் ஆயிடுச்சு. ஃபயர் ஆன பிறகு பயங்கர நஷ்டம். அவர் தொடர்ந்து அதை நடத்த முடியல. அது எரிந்து போனதுனால மற்றவர்களும் அதை வாங்க முன் வரல. அவரே பாஸ்டர் கூப்பிட்டு, பாஸ்டர் நீங்க கேட்டீங்க, அப்பவே நான் கொடுத்துருக்கலாம், இப்போ நஷ்டம் ஆயிடுச்சு,
இதை வாங்குறதுக்கு ஆள் இல்லை, நீங்க வைத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பணத்தை கொடுங்க, உங்களால முடிஞ்ச பணத்தை கொடுங்க, நீங்க பார்க்கிங் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அதை அப்படியே எழுதி கொடுத்தாரா? கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. பிறகு சபையாரெல்லாம் சேர்ந்து, அது இப்பெல்லாம் லேட்டஸ்டா வந்திருக்கு பாருங்க, அப்படியே மேல 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 அடுக்கடுக்கா கார் நிறுத்துற, அது போல பெரிய ஒரு பார்க்கிங் கட்டி சபைக்கு ஒரு பார்க்கிங் உருவாக்குனாங்களா? பாத்தீங்களா? இப்ப தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. உங்களுக்கும் அதே தான். உங்களுக்கு இடம் தேவையா? உங்களுக்கு தொழில் செய்ய கடை தேவையா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க, ஜெபித்து கொண்டே இருங்க, கர்த்தர் நமக்கு தருவா. அதான் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா அந்த ஜெபத்துல என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம் இருக்கக்கூடாது. யாக்கோபு சொல்றாரு பாருங்க, எவ்வளவு வேணும், அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல், எவ்வளவாகிலும் நீங்க சந்தேகப்படாம விசுவாசத்தோட கேட்க கடவன். ரெண்டாவது அதுல என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஜெபிக்க போறப்பா, ஆனா ஒரு அவிசுவாசம் எனக்குள்ள தோணுது, எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது, அதனால முதல்ல எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அந்த அவிசுவாசத்தை நீக்கிட்டு நீங்க விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபிக்கிறேன், நான் கேட்கிறேன், தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவன், அவர் எனக்கு தராம யாருக்கு கொடுப்பா? நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தகப்பன், நான் அவருடைய ஆடு, அவர் என்னுடைய மேய்ப்பன். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குள்ள வாங்க. தாவீது சொல்றாரு பார்த்தீங்களா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், அவர் என்னை புல்லுள்ள இடத்துல மேய்ப்பா, அமர்ந்த தண்ணீரை என்னை கொண்டு போய் விடுவான். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த அறிக்கை நீங்க கொண்டு வரணும். ரலிலே சொல்லுங்களேன், அதை நீங்க கொண்டு வரணும். தாவீது சொல்றாரு பாருங்க, ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேர கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தத்துல நீங்க என்ன வரும்? ஒத்தாசை வரும். உங்களுக்கு வருமா? வராதா? வரும், நமக்கும் வரும். அப்ப எப்படி ஜெபிக்கணும்? இவ்வளவேகிலும் நம்முடைய ஜெபத்துல சந்தேகம் இருக்கக்கூடாது. இரண்டாவது, அந்த ஜெபத்துக்குள்ள விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், படிங்க. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு, நீங்க சந்தேகப்பட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா அது காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஆமா, நீங்க விசுவாசம் இல்லாம சந்தேகத்தோட ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவரிடத்துல எதை ஆகிலும் பெற்றுக்கொள்வோம் என்று நினைக்கவே அது கிடைக்காதுன்ற. ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா, ஒண்ணு சந்தேகப்படக்கூடாது, ரெண்டாவது அவிசுவாசம் இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு கூட சந்தேகப்படாம ஜெபம் பண்ண பிறகு அதுக்கு பிறகு இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டே இருக்கணும். தந்ததற்காக நன்றி. அண்ணாலை போல எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். ஒன்று நீங்க கேட்டுட்டீங்கன்னா அடுத்தது அதையே நாடணும், அதையே நீ காத்திருக்கணும். அது வருது வருது வருதுன்ற விசுவாசத்தோடு கூட இருக்கணும். புரியுதுன்னு கூட அல்லேலூயா சொல்லுங்க. உங்க உலகத்துல உங்க அப்பா பெரிய பணக்காரன்னா அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்க, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்புங்க அப்படி நீங்க மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா அடுத்தது நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க. எங்க அப்பாவுக்கு அது லேசான காரியம், சிம்பிள் காரியம். நாளைக்கு நீங்க டெய்லி என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய அக்கௌண்ட்ல ஜிபேல பார்த்துட்டே இருப்பீங்க, வந்துடும், இன்னைக்கு வந்துடும், இப்போ வந்துடும் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து உழுகும். ஏன்னா அதை கொடுப்பதற்கு உங்கள் தகப்பனுக்கு திராணி இருக்கு, கொடுப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கு. ஆனால் நீங்கள் சந்தேகமே பட மாட்டீங்க, விசுவாசத்தோடு உங்களுடைய அக்கௌண்ட்டை பார்த்து கொண்டிருப்பீங்க. அதே தான் இயேசு. அவர் தகுதி உள்ளவர், கொடுக்க வல்லமை உள்ளவர், கொடுப்பதற்கு அவர் ஐஸ்வர்யவான். அதனால ஜெபம் பண்ணிட்டு அதை எதிர்பார்த்து காத்திருங்க. அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் இலவசமாய் கிருபையாய் கர்த்தர் நமக்கு தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். விசுவாசம் அப்படின்னு சொன்னா நீங்க பயப்படக்கூடாது. பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, மத்தேயு 17:20 வாசிங்க. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், பாருங்க, உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், பாத்தீங்களா, நீங்க அவிசுவாசத்துல தான் நீங்க பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு கடுகு விதையளவு உங்களுக்கு என்ன வேணும்?
விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் விசுவாசம் உங்களுக்கு இருந்தா நீங்கள் இந்த மலையை பார்த்து இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. ஆமென். ஒரு பெரிய மலையை பார்த்து அப்புறம் போ அப்படின்னு சொன்னா அது போகணும்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய விசுவாசம் வேணும்? கடுகு விதையளவு. இவ்வளவு பெரிய விசுவாசமா? கடுகளவுன்னா எவ்வளவு பெருசு இருக்கும்? நீங்க கடுகை கைக்குள்ள வச்சா உங்களுக்கு நான் காட்டவே முடியாது. காட்ட முடியுமா? இப்படி கைக்குள்ள வச்சா உள்ள போயிடும், அவ்வளவுதான். இப்படி வச்சா பறந்து போயிடும் ஃபேன் காத்துல. அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் சின்னதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பெரிய விசுவாசத்தை கேட்கல, ஒரு சின்ன கொஞ்சமாவது என்ன விசுவாசிடா, கொஞ்சமாவது என்ன நம்பு, உன் ஜபத்துல கொஞ்சமாவது நான் செய்வேன் அப்படிங்கிற அது கூட இல்லாம நீ கொடுன்னா நான் எப்படி கொடுக்க முடியும்? விசுவாசம் விட மாட்டான். நமக்கு விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணா சாத்தான அதுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டான். ஏன்னா ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அது நம்ம இடத்துல இருக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்ல பாருங்க, உங்களுடைய அவிசுவாசத்தினால தான் நீங்க பெற்றுக்கொள்ளாம இருக்கீங்களே தவிர நான் தராம இல்லைங்கிறாரு. புரியுதான? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அவர் ஜெபம் பண்ணதை அனுப்பிடுறாரு. ஆனா அது ஏன் நம்ம கண்ணுக்கு எடுத்துக்கொள்ள முடியலன்னா நம்முடைய அவிசுவாசம். வந்தா கூட நம்ப மாட்டேங்கிறோம். வந்தது கூட நம்ம என்ன பண்றது இல்லை, நம்புறது இல்லை. விசுவாசம் நம்ம கிட்ட இல்லை. போனோம் சமீபத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய அவிசுவாசம். ஒரு சர்ச்சு பக்கத்தில் ஒரு சாராய கடை. அந்த சாராய கடைக்காக பாஸ்டரும் சபையாரோ கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே இந்த சாராய கடையை ஒழித்து கட்டுங்க, இந்த சாராய கடை ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, எங்க ஜனங்களுக்கு வர்றவங்க போறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பெண்கள் எல்லாம் வர முடியும். ஒரே கண்ணீர் ஜெபம். ஒரு நாள் பயங்கர புயல் மழை வெள்ளம் வந்து இந்த சாராய கடையில் இடிச்சு உடஞ்சி ஒன்றுத்துக்கு இல்லாம போச்சு, நஷ்டமாய் போயிடுச்சு. இவங்க ஜெபம் பண்றது அந்த ஓனருக்கு தெரியும், அந்த கடைக்காரங்களுக்கு தெரியும். போய் கேஸ் கொடுத்துட்டாங்க. இந்த கடை இடிஞ்சு உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு இந்த பாஸ்டர் இந்த சபையார் பண்ண ஜபம் தான், அதனால இவங்க தான் நஷ்டம் எடுத்து தரணும், இவங்க தான் காரணம்னு கோர்ட்டில் கேஸ் போட்டார். கோர்ட்டில் பாஸ்டர் கூப்பிட்டாங்க. ஜட்ஜு கேட்குறார், ஃபாதர் நீங்கள் ஜெபம் பண்ணி தான், உங்கள் சர்ச்சில் ஜெபம் பண்ணி தான் இப்படி ஆயிடுச்சுன்றாரு, உண்மையா அப்படின்னு சொன்னால் பாஸ்டர் என்ன சொல்லணும்? ஆமாம் உண்மைதான் சொல்லணும்ல. இவர் சொல்றார், ஐயா நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணவே இல்லைங்கிறார், அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறார். எப்படி விசுவாசம் பாருங்க. பயம், நம்பிக்கையின்மை. ஜெபித்துட்டு ஆண்டவர் அற்புதம் பண்ண பிறகு நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த ஜட்ஜு சொன்னாராம், ஃபாதர் இந்த சாராய கடை ஓனருக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லையே, அவனாவது நீங்க ஜெபம் பண்ணி தான் இடிஞ்சிருச்சுங்கிறான், ஆனா நீங்க நாங்க ஜெபம் பண்ணவே இல்லைங்கிறீங்க, என்ன ஃபாதர் அப்படின்னு அவர் ஜட்ஜே வருத்தப்பட்டாராம். பார்த்தீங்களா? இதுதான் நம்முடைய விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய அவிசுவாசத்தினாலே நீங்க பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க. ஆனா கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போன்னு சொன்னா அது போகும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. மலையை போல உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம், மலையை போல கடன் பிரச்சனை, மலையை போல வியாதி, மலையை போல கண்ணீர், பல மலை போல உங்க வாழ்க்கையில பிசாசு முன்னாடி கொண்டு வந்து கோலியாத்தை போல நின்று கொண்டிருக்கிறான். தாவீது போல ஒரே கல்லு தான் விசுவாசங்கிற ஒரே கல், கடுகளவு இருக்கிற ஒரே கல் தான். அந்த ஒரு கல்லுல அந்த கோலியாத்தை அடிக்க உங்களுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீதினுடைய விசுவாசம் பாருங்க, ஒரே கூழாங்கல் தான் அடிச்சான், கோலியாத்தை அப்படியே விழுந்து போனான். அதே தான் நமக்கும். எவ்வளவு பெரிய மலை போல பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் இந்த மாதத்துல விசுவாசங்கிற அந்த கல்லை நீங்க எடுங்க. அந்த கடுகளவுக்கு கல்லு தான் எடுங்க, சுழட்டி அடிங்க இயேசுவின் நாமத்தினால். எங்க குடும்பத்தில் இருக்கிற பொல்லாத கடன் பிரச்சனையை இந்த மாசத்தோட நீ பேர்ந்து கடலின் தள்ளுண்டு போ. வியாதியில எங்களை கஷ்டப்படுத்துற, வீண் நஷ்டப்படுத்துற, அலைச்சல் உண்டு பண்ணுகிற பிசாச போய் இயேசுவின் நாமத்தினால் சொல்லி பாருங்க. உங்க நாவில கர்த்தர் அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். உங்க இருதயத்தில் அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். அவ்வளவுதான். உங்க வாயின் வார்த்தையின்படி நடக்கும். உங்க இருதயத்துல
விசுவாசத்துல நீங்க சொல்லும்போது தைரியமா சொல்லுங்க. எல்லாம் மலை போல இருக்கிற பிரச்சனை முழுவதையும் கர்த்தர் இடித்து உடைத்து அதை தள்ள வல்லமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதுலயே ஒரு உண்மை சம்பவம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதே போல என்ன போல ஒரு நாள் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டார். பிரசங்கம் பண்ண எல்லாம் பாட்டிங்க தான். நம்ம போல இருக்கிறவங்களுக்கு விசுவாசமே வர்றதில்லை. ஒரு விதவை பாட்டி, அந்த அம்மா வீட்டு முன்னாடி ஒரு பெரிய மலை, அது கல் உருண்டு வந்து அவங்க வீட்டுக்கு வருது. மழை பெஞ்சா தண்ணி வருது. அங்கே பசங்க விளையாடுறதுக்கும் இடம் இல்லை, ரொம்ப இடைஞ்சல ஒரு மலை இருக்கு. இந்த பாஸ்டர் என்ன போல பிரசங்கம் பண்ணிட்டார். பெயர்ந்த கடலில் தள்ளிண்டு போனோன்னா போகணுன்னு அப்படியே பிடிச்சிக்கிச்சு. இதுக்கு தான் பாமர மக்கள், படிக்காதவர்கள் இடத்துல விசுவாசம் அதிகமாக இருக்கும். இந்த படிச்சிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் என்ன வராது, விசுவாசமே வராது. ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம யோசிப்போம், அது எப்படி போகும், அது எப்படி போகும், அது எப்படி நடக்கும், இப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். ஆனால் படிக்காத பாமர மக்களுக்கு அந்த கேள்வி வராது, அப்படியே எடுத்துக்குவாங்க. அப்படியே இதை விசுவாசித்து அந்த அம்மா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவரே, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, இந்த மழை பேர்ந்து போகணும், கடலில் தள்ளுண்டு போகணும், இந்த மலை எங்கள் வீட்டை விட்டு போகணும், இது எங்கள் காணாமல் போகணும், ஜெபம் பண்ணிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் கவர்மெண்ட்லேருந்து வந்தாங்க. வந்து எல்லாம் பார்க்குறாங்க. பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. பார்த்துட்டு நல்லா இருக்குதுங்க, களிம வளங்கள் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு எல்லாம் மிஷின் கொண்டு வந்து அமைச்சு பூரா இடிச்சு உடைச்சு ஜல்லி பண்ணி கிரஷர் பண்ணி தரமட்டமாக்கிட்டான். ஒரு அலையிலே சொன்னாங்களேன். எப்படியோ கர்த்தர் காலி பண்ணுவார். இன்னைக்கு அந்த அம்மா வீட்டு முன்னாடி போனா பெரிய கிரவுண்டு மாதிரி அந்த மலைவே தேடினாலும் காணாது இருப்பான். இப்ப தேடினாலும் அந்த மலையை காணோம். பார்த்தீங்களா? அந்த ஜபம், விசுவாசமுள்ள ஜபம், சந்தேகப்படாத ஜபம், நம்பிக்கையுள்ள ஜபம், கடுகளவு விசுவாசம்தான் பெரிய மலையும் பெயர்க்கத்தக்க அந்த விசுவாசத்தினால அவள் அற்புதத்தை கண்டார்கள். இந்த மாதமும் நீங்களும் உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை உயர்த்துங்க. சோர்ந்து போகாதீங்க, விட்டு போயிடாது. இத்தனை காலம் ஜெபம் பண்ணனே ஒண்ணு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த விசுவாசத்தை நீங்க ரைஸ் பண்ண கொஞ்சம் அதிகப்படுத்தி பாருங்க, மேல கொண்டு வந்து பாருங்க. இந்த மாதத்துல அற்புதத்தை காண்பீர்கள். நம்புறவங்க மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இது போல எத்தனையோ சாட்சிகளை நம்ம என்ன பண்ணலாம், சொல்லி கொண்டு போகலாம். வேதத்துல இருக்கு. ஆண்டவர் கண்களை திறந்தார், விசுவாசத்துல காதுகளை திறந்தார், முடவர்களை நடக்க செய்தார், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். எல்லாம் எப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் கர்த்தர் விசுவாசத்தை கொண்டு செய்தார் என்றால், அதே கிருபையை வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாமும் விசுவாசிப்போம், பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நாம் எதை கேட்டாலும், நல்ல கவனிங்க, நீங்க எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருந்தீங்கன்னா, அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அதான் ரகசியம். இதுதான் நம்முடைய விசுவாசம். நம்ம ஜெபிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். நாங்க அழகா சொல்ல பாருங்க, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஜெபம் பண்ணா எங்கடா ஆண்டவர் கேட்கிறாரு அப்படின்னு நினைக்கூடாது. ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் ஜெபம் பண்ணுங்கன்றாரு. வாய் திறந்து ஜெபம் பண்ணு, நீ கேளு, அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படுன்றார். நீ மனசுல நினைக்கிறத நான் உனக்கு தர எனக்கு வல்லமை இருக்கு. ஆனா ஏன் நம்மளை ஜெபிக்க சொல்றாரு தெரியுமா? பிசாசுக்கு தெரியணும். நீங்க மனசுல நினைக்கிறது பிசாசுக்கு தெரியாது, ஆனா நீங்க வாயில சொல்லி ஜெபிக்கிறது பிசாசுக்கு தெரியும். அவனை வெட்கப்படுத்தணும். பாரு, என் ஜனங்க, என் பிள்ளைங்க என்கிட்ட கேட்கறத நான் கொடுக்குறேன், என் பிள்ளைங்க என்கிட்ட கேட்கறத நான் கொடுக்குறேன்றத சாத்தான் பார்க்கணும். ஆனால் நீ மனசுல நினைக்கிறது கொடுக்க எனக்கு வல்லமை இருக்கு, ஆனாலும் என் எதிரி அவன் வெட்கப்பட்டு போகும்படி நீ கேள், நான் உனக்கு தர்றேங்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. ஆனா நீங்க அறிந்து கொள்ளுங்க, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நம்ம அறிந்திருந்தோமானால், அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ஜெபம் பண்ணதை பெற்று
கொண்டீர்கள். நீங்க சொன்னோம், பெற்றுக்கொண்டேன் பெற்றுக்கொண்டேன் பெற்றுக்கொண்டேன். நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் பெற்றுக்கொண்டேன் நீங்க விசுவாசிங்க. அது எது இருந்தாலும் சரி, நான் பெற்றுக்கொண்டேன் நம்புங்க. அதான் தாவீதினுடைய விசுவாசம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய விசுவாசம். ஜெபம் பண்ணிட்டு சந்தேகப்பட மாட்டாங்க, பெற்றுக்கொண்டே நம்புறாங்க. கர்த்தர் வானத்தை திறக்கிறா, நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறக்கிறா, அவளுக்கு கர்த்தர் கோடா கொடியாய் கொடுக்கிறா, ஆசீர்வதிக்கிறா. தாவீதினுடைய சங்கீதம் பூரா பாருங்க, அவனுடைய அறிக்கையே அதுதான் இருக்கும். அறிக்கை அந்த இருக்கும். ஒத்தாசுவரும் பருவங்கள் நேர கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்குற கருத்துல எனக்கு என்ன வரும்? வருமோ வராதா, வந்தா வரும், அப்படி இல்லை, கிடையாது, வரும். என் காலை தள்ளாட ஒட்டா, என்னை காக்கிறவர் உறங்கா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. என்ன அழகா சொல்ல. அதே தான் நம்முடைய வாழ்க்கிறோம். என் ஜபத்தை கேட்டா, என் ஜபம் கேட்கப்பட்டது, கர்த்தருடைய செவிகளில் ஏறிவிட்டது, அதனால எனக்கு பதில் வந்து விட்டது. 3வது மாசத்துல உங்களுக்கு பதில் வந்து விட்டது. பாருங்க, 2 மாசம் எதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளாம நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களோ, இந்த மாசம் ஆண்டு உங்களுக்கு சொல்லிட்டார், நீ தைரியமா கேள், என்கிட்ட கேள், நான் உனக்கு கொடுப்பேன்ட்ட. கேட்டு பாருங்களேன். கேட்டு இதுவரைக்கும் பெறாத மனிதர் உலகத்துல யாரு கிடையாது. நீ இயேசுவின் கிட்ட கேட்டேன், எனக்கு தரவே இல்லை அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. தருவார். அப்படி ஒரு வேளை ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு தராம இருந்தாருன்னா, அதுவும் நன்மைக்கு ஏதுவாக தான் தராம இருப்பார். அதையும் நீங்க புரிந்து கொள்ளுங்க. புரியுதா? இதை ஒண்ணு நீங்க கேட்டு தரலன்னா, அதுவும் எதுக்கு தான்? நன்மைக்கு எதுவா தான் இருக்கும், தீமைக்காக இருக்காது. அதையும் நீங்க ஆண்டவர்கிட்ட நன்றி தான் சொல்லணும். ஆண்டவரே, நீங்க இதை தராம நீங்க தாமதிக்கிறீங்கன்னா, இதுக்குள்ளேயே ஏதோ ஒரு நன்மையை நீங்க வைத்து தான் எனக்கு தராம இருக்கிறீங்க, அதற்காக நன்றின்னு சொல்லணும். புலம்ப கூடாது. அதுவும் ஏதோ ஒரு நன்றி, அதுவும் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நம்மளை கொடுக்காம இருக்கிறார். ஆனா கொடுக்க வேண்டிய, கொடுப்பதற்கு தகுதியா இருக்கிற, பெற்றுக்கொள்வதற்கு தகுதியா இருக்கிற எதுவா இருந்தாலும் சரி, நீங்க கேட்ட உடனே கர்த்தர் கொடுத்துருவார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, எவைகளை கேட்க வேண்டும் மிக முக்கியம். நான் முதலே சொன்னேன், எல்லாம் வச்சு கேளுங்கன்ட்டாரு. உண்மைதான், எல்லாம் வச்சு கேளுங்க. அதுல முக்கியமான சில ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கேட்கணும். எதை கேட்கணும்? ஆதியாகமம் 32:26 வாசிங்க. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். யாக்கோபோடு கூட ஆண்டவர் போராடுகிறார். யாக்கோபும் ஆண்டவர் பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். அப்ப ஆண்டவர் கெஞ்சுறாரு, ஏய் என்னை விட்டு நான் போகட்டும், விடியுது அப்படின்னு கேட்கிறாரு. யாக்கோபு என்ன சொல்றாரு? அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 3வது மாசத்துல ஆண்டவர் பிடிச்சுக்கங்க. யாக்கோபு போல எதை கேளுங்க, எதை கேட்கணும்? சத்தமா தைரியமா சொல்லுங்க, ஆசீர்வாதம். ஏன்னா பூமியில ஆசீர்வாதம் இல்லாம நம்ம வாழ முடியாது. நீங்க தேவனுடைய பிள்ளை என்பதை மற்றவங்க பார்க்கணும். இவங்க சர்ச்சுக்கு போறதுனால இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு சொல்லணும். நீங்க கடன் வாங்க கூடாது, அவங்களுக்கு கடன் கொடுக்கணும். நீங்க கார்ல வரணும், பைக்ல வரணும், நீங்க ஆசீர்வாதமா வரணும். அப்பதான் நீங்க இயேசுனுடைய பிள்ளைகள் என்று அவர்கள் சாட்சி சொல்வாங்க. ஒரு சர்ச்சுக்கு போற எல்லாரும் பாருங்க நல்லா இருக்காங்க, ஆசீர்வாதமா இருக்காங்க. ஏன்? யாக்கோபை போல ஆண்டோடைய காலை பிடிச்சிட்டாங்க, ஆண்டரை பற்றி கொண்டாங்க. மரியாதை போல ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்துட்டாங்க. நல்ல பங்கை அவர்கள் தெரிந்து கொண்டாங்க. ஆனால் அவங்க சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிச்சாலும் பெருசா ஆண்டவர் கொண்டு போறாரு. நல்ல வேலைகளை கொடுக்கிறார். பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, நல்ல கம்பெனியில வேலை, வெளிநாடுகளுக்கு போறாங்க, பிள்ளைங்க சம்பாதித்து பெற்றோர் கொடுக்குறாங்க, இடம் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு முதல்ல நம்ம கேட்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை தைரியமா கேளுங்க. தாழ்மை வேற, தரித்திரம் வேற. கவனித்துக் கொள்ளுங்க. ஏழ்மையா இருப்பதுதான் தாழ்மைன்னு நினைச்சிடாதீங்க. நீங்க எல்லாரும் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். இயேசுக்குள்ள நம்மள ஐஸ்வர்யவான்கள். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு சந்தோஷம். அப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்?
என்னை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேளுங்க, கொடுக்கப்படும். யாக்கோபை போல கேட்டுக்கொண்டே இருங்க. தாவீது பாருங்க, நாளுக்கு நாள் விரித்தடைந்தான், சேனைகளை கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன், பொருளாதாரம் உங்க வாழ்க்கையில பெருகட்டும், பெருகிக் கொண்டே இருக்கட்டும். உங்க இருதயத்தை மட்டும் அதுல வைக்காதீங்க. ஆனா பூமியில நீங்க ஐஸ்வர்யவான்களாய் வாழுங்க. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் ஒரு செய்தி கொண்டு வர. பணக்காரரா இருந்தா என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ரகசியத்தை நான் சொல்லித்தரேன். அப்போ கொஞ்சம் தைரியமா நீங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு அலையில சொல்லுங்களேன், பணக்காரா இருப்பது தப்பு இல்லை அப்படிங்கிறத கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். இந்த வாரம் நீங்க தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர்கிட்ட போராடி யாக்கோபு போல எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க ஆண்டவரே கேளுங்க. ஆசீர்வதிங்கன்னு சொல்லு. என்னை ஆசீர்வதிக்காம உங்களை விட மாட்டேன்னு சொல்லுங்க. கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்து உண்மையானால் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பான். எதை நம்புறவங்க மட்டும் ஒரு அலையிலையா சொல்லுங்க. 2வது சங்கீதம் 51:1-19 வரைக்கும் சிஸ்டர் வாசிப்பாங்க, நீங்களும் கூட வாசிங்க. 2வது நம்முடைய வாழ்க்கையில பாவம் மன்னிப்பை ஆண்டவரிடத்துல கேட்கணும். அனுதினமும் பாவம் மன்னிப்பை கேட்கணும். ஏன்னா சாத்தான் ஏதாவது ஒரு வகையில நம்மை கரைப்படுத்தி கொண்டே இருப்பான். ஏன்னு சொன்னா, தாமரை தண்ணிக்குள்ள இருக்கிறது போல இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். ஏதாவது ஒன்றுல, கண்ணுல, காதுல, கேட்கறதுல, பேசுறதுல எதையாவது ஒன்று நம்மை கரைப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்ப அனுதினமும் தேவ சமூகத்துல பாவ அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். பாவ அறிக்கை இயேசுவின் நாமத்தினால நம்ம கேட்கணும். சிஸ்டர் சத்தமா வாசிப்பாங்க, நீங்களும் கூட அதை அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 51:1-19 வரைக்கும் வேகமா வாசிங்க சிஸ்டர். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. ஆமென். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோம். 2வது, அனுதினமும் தேவ சமூகத்துல பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். 3வது, யோவான் 4:13-15 வரைக்கும் வாசிங்க. யோவான் 4. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு, நான் குடிக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஒரு கால தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நீ அவளுக்குள் ஊறுகிற நித்திய ஜீவகாலமாய் சாகிற வரைக்கும், செத்த பிறகும் பரலோகத்துக்கு போனாலும் நம்ம இருதயத்துல ஊறுகிற ஊற்றா இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, அவளை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல், நான் வந்து இந்த கிணறுல வந்து தெரியாம சொல்றான், மொண்டு கொள்ளாமலும்
வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் அவன் என்றார். வந்து குடத்தை எடுத்துட்டு வந்து தண்ணி எடுக்கிற வேலை இல்லாம இருக்கலாமே, தாகமே இல்லாம பண்ணிடுவாங்கன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் எதை சொன்னாரு? அபிஷேகத்தை சொன்னார். ஒரு அலையில சொல்லுங்களேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்றார். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டர்கிட்ட நீங்க அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அபிஷேகத்தை கேட்கணும். ஏன்னு சொன்னா, அபிஷேகம் இருந்தால் தான் நம்ம பரலோகம் போக முடியும். அபிஷேகம் இருந்தால் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அபிஷேகம் இருந்தால் தான் பாவத்தை ஜெயிக்க முடியும். அபிஷேகம் இருந்தால் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். அபிஷேகம் இருந்தால் தான் பரிசுத்தமாக வாழ முடியும். புரிதுன்னு ஒரு அலையிலையா சொல்லுங்க. பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 15 வரைக்கும் படிச்சிட்டீங்களா? 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பாத்தீங்களா, ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று, பரலோகத்துக்கே போக மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்களா, ஞான ஸ்நானம் எடுக்கணும். அடுத்தது உடனே என்ன பண்ணணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். நிறைய பேர் நம்ம சர்ச்சில் ஞான ஸ்நானம் எடுத்துட்டீங்க, ஆனா அபிஷேகம் பெறல. அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் இந்த புடனி வலி, கெட்ட கனவு, பிசாசு போராட்டம் திரும்ப திரும்ப ஏன் வருதுன்னா, உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் பெறாததுனால தான். அடுத்து நீங்க சீக்கிரமா என்ன பண்ணணும்? அபிஷேகம் பெற்றுக்கணும். அந்த அபிஷேகத்தை கேட்கணும். தாவீது சொல்றார் பார், மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உண்மையது தாகமாய் இருக்கிறதுங்கிறான். அபிஷேகம் கொடுங்கன்றான். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுங்கிறான். அபிஷேகத்தை நீங்க நிரம்பி வழியணும். அதுதான் அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணீரோ இனி ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாகாது, நித்திய காலமாய் ஊறுகிற ஊற்றாக உனக்குள்ள என்ன ஆகி கொண்டிருக்கும்? பொங்கி 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 அது அப்படியே வழிந்து கொண்டே இருக்கும். உன்னையும் சந்தோஷப்படுத்தும். உன்னிடத்திலிருந்து பொங்கி போகிறது மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும். நீங்க ஊழியத்துக்கு போய் நீங்க பேசும்போது பாடும்போது அந்த அபிஷேகம் தான் அநேகரை நிரப்பும், அநேகர அற்புதங்களை செய்யும். அப்ப நீங்க எப்போதுமே நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் நீங்க இருந்தாதான் நீங்க மற்றவங்கிட்ட பேசும்போதோ, ஜெபிக்கும் பொழுதோ, பிரசங்கிக்கும் பொழுதோ, ஊழிய செய்யும் போதோ அங்க அற்புதம் நடக்கும். புரியுதுன்னு ஒரு அலையிலையா சொல்லுங்க. நம்முடைய பாத்திரம் காலியா இருந்துட்டு நம்ம போய் என்ன பேசினாலும் அங்க ஒன்றும் நடக்காது. பாத்திரத்துல இருந்தாங்கன்னா அங்க கொடுக்க முடியும். அதனால அபிஷேகம் அவசியம். நம்ம மறுரூபமாக அவசியமாக அபிஷேகம் வேணும். அதனால சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் அனுதினமும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க, முதல்ல கொடுத்துருவாரு. புரியுதுன்னு ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆமென். அடுத்த 4ஆவதாக 1 கொரிந்தியர் 14:1 வாசிங்க. அன்பை நாடுங்கள். அடுத்தது பாருங்க, நம்ம எதை கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள். ஞான வரங்களை கேளுங்க, விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஆமென். இது 3 நீங்க கேட்கணும். ரலிலியா சொல்லுங்களேன், எதை கேட்கணும் பாருங்க. முதல்ல அன்பை கேட்கணும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பு என் இருதயத்துல ஊற்றுங்கன்னு கேட்கணும். கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றிட்டாங்கன்னா ஆண்டவர் சொல்லாரு, அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதித்தார், அற்புதங்களை செய்தார். நீங்களும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யணும்னா நீங்க கிறிஸ்துவின் அன்பினால நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும். புரியுது என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இதை நீங்க கேட்கணும். ஆண்டு இடத்துல வெறும் ஆசீர்வாதம் மட்டும் கேட்கறது இல்ல. ஆண்டவரே, அன்பினால் என்ன நிரப்புங்க, இரக்கத்தினால் என்ன நிரப்புங்க, ஞான வரங்களினால் என்ன நிரப்புங்க, விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தினால் என்ன நிரப்புங்க. மற்றவங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணா நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா மாறணும். விசுவாசிகளையும் கர்த்தர் தீர்க்க தரிசிகளாய் மாற்றுவார். அல்லேலூயா. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அதுக்கு அடுத்தது தான் நிறைய விஷயங்கள் எதை பற்றி சொல்றாரு? அந்நிய பாஷை பற்றி சொல்றாரு. ஆனா நாம என்ன பண்றோம்? தலகலை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க போய் வீட்டுல போய் படிச்சு பாருங்க, அந்நிய பாஷை முடிஞ்ச அளவு சர்ச்சில் பேசாதீங்கன்றாரு. மற்றவங்களுக்கு புரியாது, புதுசா வர்றவங்களுக்கு புரியாது, அது உனக்கே புரியாது. புரியுதா? அது ஆண்டவருக்கு உனக்கு உள்ள சீக்ரெட். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு தான் பேசணும். அதை சர்ச்சில் பேசாத, 4 பேர் முன்னாடி பேசாத, மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்கி பேசாத. நீ வீட்டில் போய் தனியாக மணிக்கணக்காக பேசுவோன்னு சொல்லி நிறைய சொல்லுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா அதை முதல்ல கொண்டு வந்துடுது. மைக்கை பிடிச்சா அந்நிய பாஷை, பாட்டு பாடினா அந்நிய பாஷை, ஜெபம் பண்ணா நீ எது செய்ய வேண்டாங்கிறாரோ அதை தான் முதல்ல செய்கிறது. நாம் அந்த பகுதியை வீட்டில் போய் படித்து பாருங்க. அது நமக்கு ஒரு பெருமை. நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், அந்நிய பாஷையில் பாடுறேன். அங்கே போய் படித்து பாருங்க, பேசாதேங்கிறார். இடரல் உண்டாக்காத. நீ போய் தனியாக யாரு கூட பேசிக்கோ,
மணிக்கணக்கு ஆண்டு கூட பேசிக்கோ, நீ சும்மா இங்க பேசி என்ன பண்ணாத, குழப்பம் பண்ணாதேங்கிறார். ஆனா இதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்றோம், முதல்ல கொண்டு வந்து வைத்து விடுகிறோம். முதல்ல நம்ம கேட்க வேண்டிய காரியம், அன்பை கேளுங்க, ஞான வரங்களை நாடுங்க. மூணாவது தீர்க்க தரிசனம். இது 3 மனதில் பதித்து வைத்து இன்னிலிருந்து கேளுங்க. ஆண்டவரே, நீ இருதயத்தை அன்பினான அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை சகிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை விசுவாசிக்கும். அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை உலகத்தில். வெறும் வெண்கல சத்த ஓசையிடுகிற வெண்கலத்தை போலத்தான் நீங்க இருப்பீங்க. அதனால எதை கேட்கணும், ஆண்டவரத்துல அன்பை கேளுங்க. அன்பை கேட்டு நம்ம ஆண்டவருக்கு சந்தோஷப்படுத்துவோம். கடைசியா அடுத்தது யோவான் 1 கொரிந்தியர் படிச்சிட்டோமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, இந்த உலகத்துல அழிந்து போகிற போஜனத்துக்காக நீங்க வாழாதீங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். பாத்தீங்களா? அடுத்தது நம்ம எதை கேட்க வேண்டும்னா, நித்திய ஜீவனை கர்த்தரிடத்துல கேட்கணும், பரலோக ராஜ்யத்தை கேட்கணும். நான் பரலோகம் வரணும் ஐயா, நித்திய ஜீவன் எனக்கு வேணும். அதுதான் நித்திய காலமாய் அவரை நம்ம கேட்கிறோம். புரியுதுன்னு ஒரு ஆளிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த வசனத்தை மாத்துங்க. 47வது வசனத்தை வாசிங்க. அதுலயே 47. அது முழுக்க அது ஃபுல்லா படிக்கலையா? சரி படிங்க, ஃபுல்லா படி. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிருபை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். ஆமென். நீங்க கேட்டீங்கன்னா, மனுஷகுமாரனாகிய இயேசு உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு போகிற அதிகாரத்தை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப எனக்கு நித்திய ஜீவனை, பரலோகத்தை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. 47. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு, இயேசுவினுடைய விசுவாசமாய் இருக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு இதை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா, இயேசு மேல விசுவாசமா இருந்த ஜெபம் பண்ணுங்க. நித்திய ஜீவனை மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ஆலயத்துக்கு வருகிற உங்களுக்கு பரலோக கேரண்டி. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை பத்தி சந்தேகமே படாதீங்க. 54. என் மாம்சத்தை புசித்து, இயேசுவினுடைய மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு, இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அதுக்கு தான் இந்த ராபோஜனம். இந்த ராபோஜனத்தில் பங்கு பெற்று சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணினீங்கன்னா, கடைசி நாளிலே, இயேசுனுடைய வருகை நாளிலே நம்ம உயிரோடு இருந்தா மறுரூபமாக்குவார், மரித்திருந்தா மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். அதனால்தான் இந்த ராபோஜனத்துல நம்ம பங்கு பெறணும். ராபோஜனத்துல தடைப்படக்கூடாது, தடை வராம நம்ம பார்த்துக்கொள்ளணும். அப்ப ஆண்டவரத்துல நாம் கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் எதை இழந்தாலும் நான் பரலோகத்தை இழக்கக்கூடாது, நித்திய ஜீவனை இழக்கக்கூடாது. கோடி கோடி வருஷம் உம்மோடு கூட வாழ்கிறது நம்ம இழந்து விடக்கூடாது. 7 வருஷம் ஆண்டவரோடு கூட மத்திய ஆகாயத்துல விருந்து, கல்யாண விருந்து, 1000 வருஷம் இந்த பூமியில ராஜாக்கள் ஆசாரியர்களாய் ஆளுகை, அடுத்தது கோடி கோடி வருஷம் இயேசுவோடு கூட நித்திய ஜீவன். இது 3ல நான் பங்கு பெறணும் ஆண்டவரே. அதை ஜெபத்துல நீங்க கேட்கணும். இந்த 3 ஆசீர்வாதத்தை எனக்கு தராம விட்டுறாதீங்க. அதை 3ஐயும் நான் அனுபவிக்கணும். அதற்காக நான் என்ன செய்யணும், எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். கடைசி யோவான் 17:3 வாசிங்க. பாஸ்டம்மா வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். ஒன்றான மெய் தேவனாகிய இயேசு உம்மையும் நீர் பிதாவையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுக்கு அறிவதே நித்திய. இதான் சீக்ரெட். பிதாவாகிய தேவனை அறிங்க. பிதா நமக்காக ஒரே பேரான குமாரனாகிய இயேசுகித்துவை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று அந்த இயேசுகித்துவை தேவ குமாரன் என்று ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. அதுவே நமக்கு நித்திய ஜீவன். ஒரு அலையில சொல்லுங்க, அதுவே நமக்கு பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கும். கோடி கோடி வருஷம் பரலோகத்தில் இருப்பீங்க. உங்க தலையின் மேல நித்திய மகிழ்ச்சி இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், இன்னைக்கு எத்தனை சஞ்சலம், எத்தனை தவிப்பு, எத்தனை கண்ணீர், எத்தனை வேதனை, எத்தனை போராட்டம், இது எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருகிற நாள் அது விரைவில் இருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுந்த நிலைங்க. பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி நம்ம திருவிருந்துக்கு நேராய் கடந்து செல்வோம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. வெளியே இருக்காங்க எல்லாரும் தயவாக உள்ள வாங்க. கடைசி ஜெபத்துக்குள்ளாய் வந்துட்டோம்.
இப்போ யாரும் வெளியே போக வேண்டாம். இந்த செய்திக்கு நேராக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கலாம். வெளியே இருக்கவங்க உள்ள ஒரு ஸ்டெப்பு உள்ளே வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மார்ச் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்க வேண்டும். மூன்றாவது பார்த்தோம், விசுவாசத்தோடு நம்ம கேட்க வேண்டும். விசுவாசம் நமக்கு தேவை. ஏனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். மூன்றாவது பார்த்த விசுவாசமாய் நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் நாம் விசுவாசித்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும். அவிசுவாசத்தோடு இருந்தால் அவரால் கிரியை செய்ய முடியாது. அருமையான தேவனுடைய ஜனமே, எல்லா ஜபத்தையும் எல்லா வேண்டுதலையும் நம்ம கேட்டுட்டு அவிசுவாசத்தோடு எழும்பி வந்தால் அதற்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா நான் உம்மிடத்தில் கேட்கிறேன், உம்முடைய நாமத்தினால, இயேசு என்ற திரு நாமத்தினால நான் கேட்கிறேன், விசுவாசத்தோடு நான் கேட்கிறப்பா. இந்த காலை வேளையை என்னுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு என்னில் அன்பு கூறுங்கன்னு சொல்கிறேன். ஏனென்றால் முழுமையான விசுவாசம் நமக்கு தேவை. அதனால தான் ஆண்டவர் கடுகை சொல்கிறாரு. கடுகு முழுமையானது. அது கையில் பிடிச்சி பாருங்க, எந்த ஒரு ஒடுக்கு ஒன்றும் கிடைக்காது, முழுமையாக இருக்கும் அது. எனவே தான் அந்த முழுமையான விசுவாசத்தை என் மேலே வைங்க, மனிதர்கள் மேலே வைக்காதீங்க, உங்கள் உறவுகள் மேலே வைக்காதீங்க. எல்லாம் முழு விசுவாசத்தை என் மேல் வைங்க. நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவர் செவி கொடுக்கிறார் என்று விசுவாசிங்க, அப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கிறது. அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது, அவருடைய செவிகள் நாம் என்ன சொல்லுகிறோம் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவ்வளவு உண்மையான தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே, உம்மிடத்திலே நான் சொல்கிறேன், ஆலயத்திலிருந்து இதை நான் அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கையை நன்மை தேவை, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நான் காணணும், என் தேவைகள் சந்திக்கப்படணும், நான் முழுமையாய் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லுங்க. தேவன் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு இந்த மாதத்திலே பெரிதான அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதையெல்லாம் கேட்கிறோன்னு பார்த்தோம், நம்ம ஆசீர்வாதங்களை கேட்க வேண்டும். ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நம்மை கர்த்தர் உலகத்திலிருந்து நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். சிறந்தவர்களாக தம்மை தெரிந்திருத்திருக்கிறார். அந்த சிறப்பானவர்களாய் நாம் வாழ வேண்டுமே, மற்றவர்களை காட்டிலும் நாம் சிறப்பாக வாழ வேண்டுமே. என்ன ஆண்டோட வார்த்தை சொல்லு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், கேட்ட அவர் நம்மை ஆசீர்வதிக்காம இருப்பாரா? நாம் கேட்ட ஆசீர்வதிக்காமல் நம்மை விடுவாரா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை நான் போக விடேன் என்று யாக்கோபு சொன்னது போல அவருடைய பாதத்தை பிடிச்சுக்கோங்க, அவருடைய தொடையை பிடிச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் ஆண்டவரே உங்க பாதத்தில் விழறேன், என்னை ஆசீர்வதிங்கப்பா, நான் பெருகணும், நான் பருகணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தகப்பன், அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்கு மாறாத தகப்பன் நமக்கு ஒருவர் உண்டு. இந்த உலகத்திலே வாக்கு பண்ணி மனிதர்கள் எல்லாவற்றையும் மறந்து போகலாம், அதை செய்யாம போகலாம். அண்ணன் நம்முடைய தகப்பன் வாக்கு மாறாதவர். தேங்க்யூ ஜீசஸ். உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவன், நீ பழுகுவாய் பெருகுவாய் என்று சொன்ன கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு ரெகோபத்தை உண்டாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உன்னுடைய கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் எல்லா பகுதிகளிலும் உனக்கு ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண கர்த்தர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொன்ன ஆண்டவர், நீ பெருகுவாய். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணுகிற கர்த்தர், உன்னை பெருக பண்ணுவீராக. எல்லாவற்றிலும் தொழில், வியாபாரம்,
கையின் பிரயாசங்கள், வேலைகள், வருமானம் எல்லாவற்றையும் பெருக பண்ணுகிறவர். நாம் வளர்க்கிற மிருக ஜீவன்களை பெருக பண்ணுகிறவர். ஓ, விவசாயத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறவர். ஒரு நாள் அவர் குன்றி போகல, நம்மை ஆசீர்வதிக்கல, அவர் சோர்ந்து போகல. ஆசீர்வாதத்தை கேளுங்க காலை வேளையில. அதே போல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்பது மிக முக்கியம். ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். திருடன் வருகை போல இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய ராஜ்யத்திலே விலை மதிப்பற்ற ஆத்மாவாக நம்மை சேர்த்துக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னிங்க, ஒவ்வொரு மனமும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி எப்பெல்லாம் நினைவு இருக்கோ, எப்பெல்லாம் உங்களுக்கு ஏவுதல் இருக்கோ, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்களுடைய ராஜ்யத்தை நான் காணணும்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஈசோப்பினால் என்னை கழுவி அருளுங்கப்பா, அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மூன்றாவதாக நித்திய ஜீவகாலமாக ஜீவன் நீரூற்றாய் இருக்கிறதான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கேட்டு, நித்திய ஜீவ காலமாய் இருக்கிற ஒரு நீரூற்று, அது என்றுமே வற்றி போகாது, அது எப்பொழுதுமே வற்றி போகாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அது அன்றாட தேவனிடத்தில் அமரும் பொழுதெல்லாம் ஊறிக்கொண்டே இருக்கும். நம்முடைய இருதயத்திலிருந்து ஊற்று பெருக்கெடுத்து கொண்டே இருக்கும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும், அநேகரே அது அபிஷேகிக்கும். ஓ ஆண்டவரே, என்னை அப்படியாய் நிரப்புங்கன்னு கேளுங்க. அந்த ஆவியானவரால் என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. இந்த காலை வேளையில் அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நம்மை நடத்துகிற அபிஷேகம். ஓ ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். நம்மை நடத்துகிற அபிஷேகம், குடும்பத்தை நடத்துகிற அபிஷேகம், ஓ தனி மனித வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ்கிற அபிஷேகம், பேச்சிலே, நடத்தையிலே, செயலிலே, சிந்தையிலே எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு அபிஷேகம் ஓ இந்த காலை வேளையில இறங்கி கொண்டிருக்கிறது. ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எருசலேம் தேவாலயத்தை நிரப்பி நம்முடைய வல்லமை ஆவியானவரே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தனை நடத்துவீராக. நிரம்பட்டும் அப்பா, இருதயங்கள் நிரம்பட்டும், சந்தோஷத்தினால் நிரம்பட்டும், மகிழ்ச்சியால் நிரம்பட்டும், ஆனந்த களிப்பு உண்டாகட்டும். Thank you Jesus. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அவர்தான் நம்மை கடைசி வரை நடத்த முடியும். அவர்தான் நம்மை கடைசி வரை நம்மோடு கூட இருக்க முடியும். மரித்தால் நம்முடைய ஆத்மாவை கொண்டு சென்று பரலோகத்திலே சேர்ப்பது அவர்தான், அந்த ஆவியானவர் தான். எல்லாரும் நம்மை கைவிட்டு போலாம், தேவன் நம்மை கைவிட மாட்டா. நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதில் என்று சொன்ன கர்த்தர் இந்த உலகத்திலே நம்மோடு வந்தது எல்லாமே பாதியில வந்தது அப்படியே போகலாம். ஆனால் பரம தகப்பனாகிய ஓ ஹல்லேலூயா பிதாவாகிய தேவன் அனுப்பி தந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் கடைசி வரை நம் மத்தியிலே நம்மோடு கூட இருக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அடுத்ததாக அன்பை நாடுங்க, ஞான வரங்களை நாடுங்க, தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்க, நித்திய ஜீவனை நாடுங்க. இது எல்லாம் நாம் கேளுங்கள். கர்த்தர் தர வாஞ்சியாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவனை அறிவதே நித்திய ஜீவன். பிதாவாகிய தேவனையும் அவர் தந்த இயேசு கிறிஸ்துவையும், பிதாவாகிய தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்ற அறிவதே நமக்கு நித்திய ஜீவன். நம்ம நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறோம். அதில் நான் பூரணப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்றைக்கு நீங்க இயேசுவை அறிந்து கொண்டீரோ, இது கர்த்தர் தந்த தேவகுமாரன் என்று அறிந்து கொண்டீர்களோ, நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள். இந்த நித்திய ஜீவனை நான் பூரணப்படணும் ஆண்டவரே. அது நம்முடைய மரணத்திற்கு அப்புறம் தான் அந்த பூரணப்படுதல். அதுவரை என்னை நீர் நடத்துங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்து வருவார். ஹல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி இந்த உலக ஆசைகள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் தருவார். ஏனென்றால் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்.
அவருடைய ராஜ்யத்தை தேடினா போதும், உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் தர கர்த்தர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ thank you ஜீசஸ். நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம்ப்பா. நீ தந்த அந்த அருமையான வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மிடத்துல கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எனக்கு அனுக்கிரகம் செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. thank you ஜீசஸ். விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கிறோம், எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல வேண்டுமா ஜெபிக்கிறாங்க தாவே. செய்தி கொடுத்த உடைய தாசனையும் அநேக லட்சம் கர்த்தனை பயன்படுத்துவீராக. இந்த செய்தியை கேட்டு நாங்கள் இப்படியே விட்டுவிடாதபடி இந்த வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து இந்த மாதம் முழுவதும், விசேஷமாக இந்த வாரம் முழுவதும் எங்களை நீ நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து விஷயம் இந்த காலை வேளையிலே அப்பா வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. உடைய ஆசீர்வாதத்தின் கரம் உடைய பிள்ளைகள் மீது நீட்டப்படட்டும் அப்பா. யாபேசின் எல்லையை விரிவாக்கின கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய எல்லை கர்த்தர் நீர் விரிவாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒரு நன்மையை குறைவுபட்டு போகாதபடி ஓ ஹல்லேலூயா உடைய சம்பூரண பரிபூர்ண ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக. சோர்வுள்ள இருதயங்களை தட்டி எழுப்புவீராக. பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இல்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா எல்லாவற்றையும் தந்து நீர் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தனை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதியோடு பலவீனத்தோடு போராட்டத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே ஒரு சுகம் உண்டாவதாக. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே, பொல்லாப்பனுக்கு நேரிடாது என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி எல்லா வாதிகள் ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒரு புது பலன் உண்டாகட்டும் அப்பா. இந்த விசேஷமாய் கூட கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அபாத்திரமாய் நாங்கள் போஜன பானம் பண்ணி விடாதபடிக்கு இந்த காலை வேளையில எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஐயா. சபையாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். பரிசுத்தப்படுத்துவீராக, உடைய ரத்தத்தால் கழுவீராக அப்பா. உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய ஆண்டவரே ரத்தத்தையும் நாங்கள் புசித்து பானம் பண்ணும் பொழுது ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது ராஜா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. இது புசித்து பானம் பண்ணின பின்பு அப்பா எங்களுக்குள்ளாக ஒரு புது பலன், புதிய கிருபை, புதிய தாழ்நலந்துகள், புதிய வரங்கள், புது ஜீவனை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறாங்க கர்த்தாவே. புது பிள்ளைகளாய், புது மனுஷாய் நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்குள்ளாய் ஒரு புதிய ஆண்டவரே அபிஷேகத்தை கர்த்தனை தந்து அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறாங்க கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கருத்துல தருகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.